விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதியில் விளைநிலங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. பெண்கள் புயல் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதுபோன்று பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று அரசுமுறை பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்துள்ளார். அவர் தற்பொழுது காணை பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் அவர்களிடம் நெற்பயிர்கள் மூழ்கி உள்ள விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். உடன் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடன் இருக்கின்றனர். அவர்கள் வெள்ள நீரில் இந்த மழை நீரில் விவசாய நெற்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி தமிழக முதலமைச்சரை வழியில் இங்கிருந்து திருக்கோயில் செல்ல வேண்டிய முதலமைச்சரை வழியில் பார்த்து அவர்கள் அந்த பாதிப்பினை காண்பித்து வருகின்றனர். அவர்கள் இந்த வெள்ள நீரில் முழுவதுமாக இந்த நெற்பயிரானது மூழ்கி முற்றிலும் சேதமுற்றதாக அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். மேலும் இந்த பகுதியில் உள்ள குறைகள் குறித்தும் விவசாயிகள் மனு அளித்து வருகின்றனர். இது தொடர்பாகவும் அவர்கள் முறையிட்டு அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காலை முதல் முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மரக்காணம் பகுதியில் உள்ள பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களிடம் குறைகளை கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விழுப்புரம் பிபிஏ மண்டபத்தில் நடைபெற்ற பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இங்கிருந்து புறப்பட்ட அவர் காணை வழியாக திருக்கோயிலூர் செல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது வழியில் விவசாயிகள் அவரை பார்க்க சந்தித்த முற்பட்ட போது வாகனத்தை நிறுத்தி இறங்கி விவசாயிகளிடம் அந்த குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இவர் திருக்கோயிலூர் பகுதிக்கு சென்று அங்குள்ள விவசாய நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகள் வீடுகளில் தேங்கியுள்ள மழைநீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் கனிமொழி.